என்ன நீ ஒண்ணு கவலைப்படாதனே. இன்னைக்கு நீ செஞ்சதுதான் சரி. கலகம் பிறந்தாத்தே நியாயம் பிறக்கும். அவனை இப்படியே விட்டோம்னா சுத்தப்பட மாட்டான். அவன் எல்லாம் தனியா கடந்தாத்தே அவனுக்கு எல்லாம் புத்தி வரும். என்னத்த அது? உன் தலையில பட்டு அடிக்கும், மனசுல உள்ள வலிக்கும் இதான் மருந்து. இதை ஊத்திலாம் கொடுக்க மாட்டேன், அப்படியே குடி. என்ன மாதிரி உழைக்கிறவன் குடிக்கிறது உடம்பு வலிக்கு தான் அத்தா. மனசு வலிக்குன்னு குடிக்க ஆரம்பித்தா நம்ம ஊர் பொம்பளைங்க தான் குடிக்கணும். அப்படி குடிக்க ஆரம்பித்தா அந்த வீடு தாங்குமா இல்லை நாடு தாங்குமா? உடம்பு வலிக்குன்னு குடித்தாலும் கேடு கேடு தான். இனிமே அந்த கர்மத்தை தொடமாட்டான் அத்தா. யோ, எதுக்கியா பாட்டில் உடைக்கிற? அடிக்கிறானே என் பொண்டாட்டி என்ன போட்டு அடிக்கிறானே. அடிச்சா திருப்பி அடிக்க வேண்டியதானயா? அடிக்க போனா கைய கடிக்கிறானே. அடிக்கிறாளா? அவன் மண்டைய உடைக்க முடியல, அதனால தானே நான் பாட்டில் உடைச்சிட்டீங்களா? கிளம்பு. டேஞ்சனா ஏன்னு கேட்டதுக்கு பாதி கோட்டை பிடிக்கிட்டு போயிட்டானே. பாத்தியா மாப்பிள்ள, பொம்பளைங்கனாவே டென்ஷன் தான். அது தலைக்கும் சரி துணைக்கும் சரி. நீ தானே சொன்ன ஆம்பளைங்க ஓட்டு போட்டா ஒரு தடவை தான் கேட்கலாம், பொம்பளைங்க ஓட்டு போட்டா ஒவ்வொரு தடவையும் ஜெயிக்கலாம்னு. சும்மா ஜெயிக்க விட்டுருவாளுகளா இவளுக? இப்படிதான் போட்டு கொடுவாளுக. அந்த குடைச்சலுக்கு வந்து இவன் தான். இதுக்கு ஆல்கஹால்னு பேர். ஏன் இந்த பேர் வந்துச்சு? ஆளுக்கு ஆள் அடிக்கிறதுனால தான் இதுக்கு ஆல்கஹால்னு பேர். கப்புன்னு எடுத்து குப்புன்னு அடி மாமன் சொல்கிறேன். முனியாண்டி வந்துட்டேன். ஏயா ஏற்கனவே உன் கூட சேர்ந்து கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். இதுல நீ ஊத்தி கொடுத்து குடிக்க வச்சு குடியார பயலான்னு முடிவு பண்ணிட்டியா? முனியாண்டி திட்டுறேன். இன்னொரு வாட்டி அவனை குடிக்க சொன்னேன். நல்ல புத்திமதிடா முனியாண்டி. அமைக்கிட்டு உட்காரு. ஏய் வாடா. ஏண்டா 2 நாள் ஊர்ல இல்ல, அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை பண்ணி வச்சிருக்க? இந்த வாரனே நானும் அந்த பிரச்சனைக்கும் போல. இவர்கிட்ட இந்த பட்டாசு போய் மரியாதைலாம் பேச போய் தானே நான் அவனை அடித்தேன். இவரடா அதை புரிஞ்சிக்காம வீட்டில் இருக்கிற பொம்பளை போய் இழுத்துட்டு இருக்காரு. அவங்க நடனா இவர் சொன்னதை கேட்டுவிட்டு 2 பேரும் சாப்பிடாம சண்டைகளுக்காக எங்கள் ஆத்தாரடா மூஞ்சி தூக்கி மோரல வச்சிருக்கா. இவனடா சாப்பாடு தர தூக்கி டம்முன்னு வைக்கிறா. அப்படி நினைய தப்புன்னு அவன் கையை வச்சு முடிச்சு இழுத்தனா இல்லை நாளை போல குடிச்சு விட்டு சாக்கடைக்குள்ள கிடந்தனா? நான் எப்போ மாப்பிள்ள சாக்கடைக்குள்ள கிடந்தேன்? யோ சும்மாரியா, அதுக்கு பொண்ணு கொடுத்த மாமா மண்டை உடப்பியாடா? என்ன அடிக்க வந்தாலும் என்ன பண்ண சொல்ற? ஏன்டா பெத்த அப்ப முன்னாடி புள்ளை அடிக்க வந்தா அந்த ஆள் பார்த்துட்டு சும்மா இருப்பாராடா? ஏன் பொண்ணு அடிக்க எனக்கு உரிமை இல்லையா? ஏன் அவர் மருமையை ஒன்னு அடிக்க அவருக்கு உரிமை இல்லையா? இந்த வாரனே இந்த மாதிரி குதர்க்கமாலாம் பேசாத. சுருக்கமாக சொன்னால் அவருக்கு என்னை பிடிக்கல. யாரு பிடிக்காம தான் உனக்கு பொண்ணு கொடுத்தாராடா? சும்மா கொடுத்தாரு. பையன் நல்லா பார்க்க எம்ஜிஆர் மாதிரியே சேப்பாளாக இருக்கேன், 10 ஆடு வச்சிருக்கேன், ஊருக்குள்ள ஒரு நல்ல மாதிரியா சொல்கிறாங்கன்னு தானே கொடுத்தாரு. யாரு? நம்ம ஊருக்காரங்க. நம்ம ஊருக்காரங்க நல்ல மாதிரி சொன்னாலும் கோவக்காரன்னு ஒரு இக்கு வச்சு தாண்டா சொன்னாங்க. அதுக்கு அந்த ஆள் என்ன தெரியுமா சொன்னாரு? மாப்பிள்ள, ஊருக்குள்ள உங்களை தம்பியை பற்றி எல்லாரும் நல்லபடியாக சொன்னாலும் கொஞ்சம் ஏற்றமானவன்னு சொன்னாங்க. ஏற்றமானவன் தான் என்ன, இறக்க சோகம் நல்லா இருக்கார்ல. ஆனால் பசிக்க வந்தால் 10 பேருக்கு சோறு வாங்கி போகிறார்ல. இதை விட உனக்கு என்ன வேணும்? இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு கொடுக்காம யாருக்கு பொண்ணு கொடுக்க போகிறேன்? இந்த ஜென்மத்தில் நான் தான் அவருக்கு மாமே, அவர் தான் எனக்கு மாப்பிள்ளை. அப்படியா சொன்னாரு? என்ன அப்படியே சொன்னாரா? அப்படி தாண்டா சொன்னாரு. அப்பேற்பட்ட ஆளை முச்சந்தில விட்டு மண்டை உடைச்சிருக்கிற. ஏலே, நீ உடைச்சது அவர் மண்டை இல்லை, அவர் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையே. என்ன பழனி கொப்பம் சாப்பிட்டானா? அவனை பார்த்தா தான் சோத்து செட்டியெல்லாம் பதறுமே. நீ எத்தனை வட்ட தான் அவ்வளோ வைப்பியோ? அடுத்த உலைய போடு. கொண்டாப்பா. விடுத்தா விடுத்தா விடுத்தா. அவர் பேசின எதையும் தப்பா எடுத்துக்காதப்பா. நான் ஏத்தா தப்பா இருக்கேன்? உன் புருஷன் கேட்ட தோரணம் தப்பா இருக்கலாம், ஆனால் கேட்ட நல்ல விஷயம் தானே. அவன் பெத்த ஆத்தாளுக்கே கஞ்சி ஊற்றா இந்த காலத்தில் பொண்ணு கொடுத்து மாமா சாப்பிட்டானாலும் கேட்குறாருல. நான் எம்பிட்டு கொடுத்து வச்சிருக்கேன். சார், இந்த கொம்பம் பெத்த ஆத்தால தவிர வேற எவங்காலையும் விழுக மாட்டான். ஒண்ணு கொடுத்தா என் வீட்டுல வந்து பார்த்துட்டு இருப்பியா? ஒண்ணு கொடுத்தா போக வேண்டியதானே? என்ன இதுக்கு என் வீட்டுல வந்து கஞ்சி குடிச்சிட்டு இருக்க?
பாத்தியா தலா அடிக்கு உன் மாமனார் எடுத்து கொடுத்தது. இந்த சட்டையை மட்டும் நீ போட்டேன்னு வச்சுக்க அவ்வளவு எடுப்பா இருக்கும்டா. இந்த கலர் இதை மட்டும் போட்டுட்டு நான் தெருவில் போனேன்னு வெய்யி நல்லா சவ்வு மிட்டாய் விற்கிற மாதிரியே இருக்கும். இதை மனுஷன் போடுவானா? என்ன முத்தியா மறுமையா வர்றேன்? என்ன மாப்பிள என்னம்மா சட்டை சவு மிட்டாய் விற்கிற மாதிரி ஜொலிக்குதே. சட்டையை ஏத்தில என்ன சொல்லிரு? சவு மிட்டாய் விற்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன். என்ன சொன்ன? சவு மிட்டாய் விற்கிற மாதிரி நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன். என்ன மாப்பிள்ள இப்பதான் வரீரா? ஆமாம்மா. ஏத்தா பழனி நேற்று 20 ரூபா சொல்ல தக்காளி இன்னைக்கு 30 ரூபா சொல்கிறாத்தா. ஏத்தா பழனி என்னத்தா காப்பிலாம் நோதலில் போட்டு கொடுத்துருக்கேன். ஏன் உன் அப்பனுக்கு அடி சரியா விழுதாண்ணா? என்னப்பா பேசுற? வந்திருக்கிறது என் புருஷன். வந்த மனுஷனை வெளியே போக சொல்றியா? அதெல்லாம் என்னால முடியாது. நீ தானே பிடிச்சி கட்டி வச்ச. சட்டையை பிடிச்ச கேள்வி எதுக்கே அடிச்சேன்னு அதை விட்டு போட்டு என்கிட்டலாம் சொல்லாத. இந்தாருப்பா, நீ எனக்கு கண்ணு மாதிரி, அவர் எனக்கு கை மாதிரி. நல்லா பேச கற்றுக்கிட்டதா. நீ எதுக்குடா இங்க வந்த? எங்களை ஒரு 3 நாளைக்கு நிம்மதியா இருக்க மாட்டியா? நான் ஒன்றும் உன்னை கூப்பிட வரல. என் பொண்டாட்டி தேடி வந்திருக்கேன். அவளை எதுக்கு தேடி வந்த? அவெல்லாம் உன் கூட வரமாட்டா. அதை நீ சொல்லாத, அவ சொல்லட்டும். இந்த வார்பழனி இனிமேல் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன்னு மொத்தமாக சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறேன். இது எங்கள் ஆத்தா மேலே சத்தியம். ஆத்தாடி, என் மேல எதுக்குடா சத்தியம் பண்ற? இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை பண்ணியிருப்ப? உன்கிட்ட பண்ணியிருக்கேன். உன்னை வச்சு பண்ணியிருக்கேனா? பழனி இனிமேல் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன். இப்போ என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நான் வேணா இங்கேயே இருக்கேன். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்ன இவன் சொல்றத நம்பாதீங்க. இவன் இப்படித்தான் சொல்லுவேன். நீ வேற சும்மா இருக்கா? நீ என்னையா சொல்ற? இல்லப்பா, அவர் தான் இங்க இருக்கேன்னு சொல்றாருல, வேணா ஒரு 10 நாள் இங்க இருக்கட்டும். தப்புமா, ரொம்ப தப்பு. ஒரு மருமையன் வீட்டில் மாமன் காலம் பூரா கொஞ்சம் கஞ்சி குடிக்கலாம். ஆனால் ஒரு மாமன் வீட்டில் மருமையன் ஒரு நாள் கூட தங்கக்கூடாது. அது அவருக்கு மரியாதை இல்லை, நமக்கும் கௌரவம் இல்லை. சரி கிளம்பு. கிளம்புனா நானும் தான் அத்தா. தப்பு அம்மா தப்பு. இவன் கிட்ட இன்னும் 2 அப்பு வாங்கினா தான் சரி வருவீங்க. நான் சொன்னா எங்க கேட்க போறியா? உன்னை கொல்ல போகிறேன். வாடா. வந்துட்டாங்களா? ஏ சீம புத்திரனை தேடி அவங்க இல்லாம இவன் இல்ல, இவன் இல்லாம அவங்க இல்ல. வாடா. என்னது சார் தேடி வந்தீங்க? ஏய் யார் அங்கே முத்தியா? நான் தான் சார். உன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. வா. அவர் மேலே இல்லை சார் கம்ப்ளைண்ட். ஏய் அதெல்லாம் ஒன்றும் சொல்லிக்கிருக்க முடியாது. ஸ்டேஷனில் வந்து தெரிஞ்சுக்கடா. வாயா. சார் உங்க ஐயா பேரு மலைச்சாமி சார். கே மலைச்சாமி சார். எங்கள் மாமாங்க சார். யோ கொஞ்சம் இருங்கயா. கொம்பா ஒரு நிமிஷம் வெளியே. உன் மாமனை இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்ததே ஜெயிலுக்குள்ள போடுறதுக்கு இல்லை, ஜெயிலுக்குள்ள வச்சு ஆளைய போடுறதுக்கு. ஏன் மாமன் எதுக்கு போடுறாங்க? என்ன பழி வாங்குவா? இல்லையா, குண்டை மருமையை பட்டாசு நீ அடிச்சில, பதிலுக்கு குண்டை என்ன வேணா தெரியுமா?
வீட்டுக்குள்ள வந்த அன்னைக்கே அவனை கூறு போட்டு முட்டையா கட்டியிருக்கணும். நேரம் பார்த்து செய்வேன் சொன்ன பாரு, அது ஓன் தப்பு. அன்னைக்கு என்ன அடிச்சா, இன்னைக்கு மாமாவை அடிச்சிருக்கேன், நாளைக்கு ஒன்னே அடிப்பான். வேணாப்பா, இனிமேல் விட்டா எப்பா நம்மள நாய் கூட சீந்தாது. என்னதா உன் புருஷன் நல்லா இருக்காரா? அவர் நல்லா தான் இருக்காரு. அந்த கொம்பை முன்னாடி அவன் அப்பனுக்கு ஸ்கேன் பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்திருக்காப்பா. அவன் வந்திருக்கானா? அவன் எதுக்குப்பா? அவன் பொண்டாட்டியை தூக்குனா அவன் தன்னை போல வர போறான். அவன் எங்க போறான்னு பார்த்து வை. அப்பா இப்ப வந்துடுறேன். அண்ணே கொஞ்சம் வழி விடுங்கண்ணே. வழி விடுறதுக்கா மறைச்சிருக்கான்? உன் புருஷனை வர வைக்கத்தான் மறைச்சிருக்கான். ஏன் புருஷன் எதுக்கு வர வைக்கணும்? என் மருமகன் அடிச்சோம், நான் திருப்பி அடிக்க வேணா? உன் புருஷனை கூப்பிடுறீ? டேய், உன் புருஷனை கூப்பிடுறீனா? நந்தடி அவகிட்ட போனை கொடு. ஏய் நில்றி, நில்றினா? யாரா அவன்? இவளோட அப்ப. என்னையா வந்த உடனே என் காலில் விழுந்துட்ட? உன் மூஞ்சல காரி தூப்பினாலும் உன் மருமனை இங்க வரவிட மாட்டேன் போல இருக்க. உண்மைக்கே நீ என்ன காரி துப்புனாலும் சரி, என் கழுத்தை அறுத்தாலும் சரி, என் மருமையனை இங்கே வர விட மாட்டேன். அது அவரை காப்பாற்றுறதுக்காக இல்லை, உன்னையை காப்பாற்றுறதுக்காக. அந்த ஆளுங்க வந்தாருன்னு வச்சுக்க, உன்னையை மட்டும் இல்லாமல் எல்லாரையும் வெட்டி சாச்சிருவார். என் மருமையனை கொலகாரனாக்க நான் விட மாட்டேன். யோ, ஒன்ன தொட்டா வரமாட்டான், அவன் பொண்டாட்டி தொட்டா வருவான்ல. தொடரா பாப்பா. வேணாத்தா தொடரா. நல்ல ஆம்பளையா இருந்தா தொடரா பாப்போம். தொடரா. எங்க அப்பனை தள்ளியா விடுற? என் கண்ணு முன்னால என் பிள்ளைய அடிக்க வர்ற. வீட்டுக்கு போயிருப்பா. எங்க அப்பனை எதிர்த்து நின்று அடிச்சானே அந்த கல்ட்டு பையன், அவனை பார்க்கணும், பார்த்த இடத்துல வெட்டணும், ஜெயிலுக்குள்ள வரவி. அது எப்படி மச்சான் முடியும்? வெள்ளை நாட்டு குண்டனை செம்ம நாட்டு முத்தையும் அடித்து அசிங்கப்படுத்திட்டான்னு கம்ப்ளைண்ட்டை கொடு. உள்ளே வரவனை நாங்கள் பார்க்குறோம். பார்த்துக்கோம்பா, அவங்க எதை நினைச்சாலும் செய்யக்கூடியவங்க. சாக்கிறதே